இந்த மாதிரி 11th 12th முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா. அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்களாப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சார். ஆ. சரி போயிட்டு வரான்னு சொல்லி அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்களை கூட்டு போனானுங்க. ம். திருப்பி வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்கே பார்த்தா லாரி மண்டபத்தில் வந்து டிஎம்கே கொடி போட்டிருக்குங்க. அது ஆ. போக வந்து கடவுள் மறுப்பு கொள்வளவு தீகால மாநில பேச்சாளருங்க மதிவதன் பிளக்ஸ் வச்சிருக்கு சார் அதுக்கு. அது எனக்கு தெரியாது சார். இப்ப பையங்கள சார் அதனால திருப்பி போக தெரியாதுங்கிற சொல்றாரு. வார்த்தை சொல்லக்கூடாதுங்களா சார்? நீங்க அங்க என்ன நடக்குன்னு நீங்க கேட்டிருக்கணும். அப்படியே வந்து பசங்களுக்கு அது என்ன எதிர்காலம் சொல்லி நீங்க ஸ்கூல்ல வச்சா சார் பேசியிருந்திருக்கணும். நீ தனிப்பட்ட முறையில வந்து அதுல திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழால போட்டிருக்கு சார் அதுல. அப்படியா? ஆமா சார். நான் வேறு மாற்றுக் கட்சியில இருக்கிறவன். பொள்ளாச்சி சமத்தூர் நகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவர்களை நான் முதல்வன் திட்ட நிகழ்ச்சிக்கு அனுப்புமாறு திமுகவினர் கேட்டுள்ளனர். ஹெட்மாஸ்டர் கோபாலகிருஷ்ணன் நேற்று மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்தார். ஒரு சில மாணவர்கள் நேரடியாகவே விழா நடக்கும் மண்டபத்துக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு நடந்தது அரசின் நான் முதல்வன் திட்ட நிகழ்ச்சி அல்ல என்று தெரிய வந்தது. திமுக இளைஞரணி சார்பில் திசையெங்கும் திராவிடம் என்ற தலைப்பில் நடக்கும் கருத்தரங்கம் மற்றும் புதிய இளைஞர்கள் இணையும் விழா என தெரிந்தது. கட்சி விழாவுக்கு மாணவர்கள் அழைக்கப்பட்டதை கேள்விப்பட்ட ஹெட்மாஸ்டர் அவர்களை வீட்டுக்கே திருப்பி அனுப்பினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் ஹெட்மாஸ்டரை தொடர்பு கொண்டு பேசிய ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது.